ஆண்டவர் சொல்லுகின்ற கட்டளை ஒரு பேழை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன், எதற்கென்று கேள்வி கேட்கவில்லை. இன்றைக்கு அன்பு தேவ மக்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தையின்படி செயல்படுத்துவது உண்மை என்றால் நிச்சயம் அந்த கிருபை நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார். நீதிமானாய் ஆக்குகிறவர் தேவன் ஒருவரே. ஒருவரும் நம் மீது குற்றம் சுமத்த முடியவே முடியாது. ஏனென்றால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை பெற்றதான நாம் ஒரு நாளும் ஒரு காலம் சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நேரங்களும் மாறலாம், ரட்சிப்பை இழக்கவே கூடாது. இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் இயேசு ராஜா. என்னாலும் அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் தாவீது சொல்கிறார் அல்லவா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் துதிக்கும் பொழுது தேவ வல்லமை, தேவ மகிமை நம்மோடு கூட இடைப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு சொன்னதான காரியங்களை தேவன் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்றதான பாடலை பாடுவோம். இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். நாம் காணாததை, இன்றைக்கு ஒருவேளை அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா, ஆண்டவரே இன்னும் எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை. ஆண்டவர் நிச்சயமாய் காணாததை உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். பொறுமையோடு கூட இருப்பது உண்மை என்றால், அதற்காய் காத்திருப்பது உண்மை என்றால், உன்னுடைய காரியங்களை ஆண்டவர் நிறைவு செய்கிறவர். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன் நினைக்கிறாயா? தாவீதின் வாழ்க்கையில எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம். அவரை கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், துதி வாழ் இருக்கும் என்று சொன்னதான காரியம். இன்றைக்கு உன் வாயிலே துதி இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். ஆண்டவரே, நீர் அல்லவா என்னை தேற்றுகிறவர். இயேசு
இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய போகிறார். ஏனென்றால் நம்ம மீது பிரியம் வைத்திருக்கிறவர். ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர் யார்? ஒருவேளை உன் கணவன் உன்னை கடிந்து கொள்ளலாம், உன் மனைவி உன்னை கடிந்து கொள்ளலாம், உன் பிள்ளைகள் உன்னை கடிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு ஒரு நாளும் உன்னை கைவிடுகிற தேவனே அல்ல. உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் பிரியமானவனே என்று நம்மை அழைக்கிறவர் யார்? பிரியமானவளே என்று நம்மை அழைக்கிறவர் யார்? ஒருவேளை உன் குடும்பத்தின் மக்கள் இப்படிப்பட்ட அழைப்பை ஒருவேளை வேறு விதமாய் உன்னோடு கூட பேசலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவரே என்று சொல்கிறார். ஏனென்றால் உன்னை உருவாக்கினவர், தாயின் கருவில் உருவாக்கின தேவன் அல்லவா? பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? இன்றைக்கு உன்னோடு கூட பேச போகிறார், உனக்காய் பேச போகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை, ஆவிதரோ பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இளைய மகன் தன் தகப்பனுடைய அன்பை பிரிந்து போனார். தகப்பன் எவ்வளவோ மன்றாடினார் அல்லவா? கேட்கவில்லை. புத்தி தெளிவற்ற நிலைமையிலே அவன் காரியங்களை செய்யும் பொழுது எத்தனை பேரை பிரச்சனை, எத்தனை பேரை போராட்டம். ஆனால் ஆண்டவர் அவனை மறுப்பதே இல்லை, மறக்கவும் இல்லை. அவன் புத்தி தெளிவடைய முடியாய், புத்தி தெளிந்தவனாய் எவ்வளவோ ஓட்டம் ஓடினான். ஓட்ட பந்தயத்தை ஓடின காரியத்தை ஆண்டவர் முற்றுகை வைத்தார். இன்றைக்கும் அழுகையோடு கூட, கண்ணீரோடு கூட, அப்பா என் வாழ்க்கையிலே ஒரு முற்றுகை வைத்து விட்டு கடினப்படுகிறேன். இன்றைக்கும் புத்தி தெளிந்து என் தகப்பன் வீட்டில் இருப்பது உண்மை என்றால் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை புத்தி தெளிவோடு கூட நீ எழுந்து நின்று காரியங்களை செய்வது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கான்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கான்கள் உனக்குண்டு மறவாதே. நிலைநிறுத்துகிற தேவன் மனவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அவே பெரிய மனவனே, உன் ஆத்துமா வாழ்வது அவே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் சொல்லுகின்ற கட்டளை ஒரு பேழை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் எதற்கென்று கேள்வி கேட்கவில்லை. இன்றைக்கு அன்பு தேவ மக்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தையின்படி செயல்படுத்துவது உண்மை என்றால் நிச்சயம் அந்த கிருபை நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை அவளோடு கூட கேட்கும்படியாய் அமர்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு மக்களோடு கூட இயேசு பேசுவார். வார்த்தைகள் அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, ஒரு மனிதத்தில் வருகிற வார்த்தை அல்ல. தேவன் நமக்கு என்ன பேச வேண்டும் என்றதான வார்த்தை பேசுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே, திடீரென்று தொலைக்காட்சியை நாங்கள் சுவிட்ச் ஆன் செய்தோம், வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறது என்று நினைக்கலாம். வார்த்தை ஆறுதல் மாத்திரமல்ல, உன்னை அரவணைக்கும் வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கும் வார்த்தை, உன்னை உயர்த்தும் வார்த்தை, உன் தேவைகளை சந்திக்கும் வார்த்தை. அது விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்த பொறுமை மனுஷனுக்கு நிச்சயம் அவசியம். அந்த பொறுமை இல்லாத நிலைதான் நாம் அங்கலாய்ப்பு, வேதனை, நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. ஆண்டவர் திட்டவட்டமாய் ஒரு காரியங்களை செய்கிறார். உத்தமன், நீதிமான் என்று ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நமக்காய் அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். உத்தமன், நீதிமான், ஒருவேளை நாம் அப்படி இருக்கிறோமா? அந்த பொறுப்பை ஒழுங்காய் நிறைவேற்றுகிறோமா? நாம் காணாததை நம்புகிறோமா? அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோமா? இல்லை. ஒருவேளை தேவனை தூஷிக்கிறோம், ஒருவேளை தேவனோடு கூட தேவையற்ற வார்த்தையோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். மாற்றம் தேவை, நமக்கு ஒரு மாற்றம் தேவை. இந்த சத்தியம் நமக்கு போதிக்கின்ற சத்தியமாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. யோசித்து பாருங்கள், நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் நித்தமும் காண்கிறார் என்றால் அதிலே ஒரு மீட்பும் உண்டு, ஒரு அழிவும் உண்டு. நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? மீட்கும் பொருட்டாய் இருக்கிறோமா அல்லது அழிவுக்குள்ளாய் கடந்து போக போகிறோமா? அழிவு என்பது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, மீட்பு என்பது வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவம். ரட்சிக்கப்பட்டேன், ஆம் ரட்சிக்கப்பட்டேன், வார்த்தை உண்மைதான். அவர் நமக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்ற காரியத்தை விசுவாசித்து காரியங்களை திருமுழுக்கு பெறுகிறோம். ஆனால் மீட்கப்பட்ட நாம் அழிவுக்கு நேராய் கடந்து போவது ஏன்? அந்த அழிவிலிருந்து மீட்கும்படியாய் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து நமக்காய் அநேக பாடுகளை அனுபவித்து நம்மை வாழ வைக்க, நம்மை ஆசீர்வதிக்க, காரியங்களை நிறைவேற்ற அவர் பாடுகளை அனுபவித்தார். நீ ஏன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? ஏனென்றால் நீ அழிவுக்கு நேரான பாதையிலே கடந்து போகும் பொழுது அழிவு உன்னை பின்தொடர்ந்து வருகிறது. நீ அவரை குறை சொல்லுகிறாய். இதைதான் தேவனாகிய ஆண்டவர் கண்டு 7ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் ஆண்டவரே வேதனைப்படுகின்ற அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். மனஸ்தாபப்படுகிற, ஏன் மனுஷனை நான் உண்டாக்கினேன், அவ்வளவு அக்கிரமம். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த உலகம். ரட்சிக்கப்பட்டேன், உண்மைதான். ரட்சிப்பு இருக்கிறதா? யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. மாறிவிட்டோமா? யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. மறுதலிக்கிறோமா? மறுதலித்து கொண்டுதான் இருக்கிறோம், புறக்கணித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் இதை கண்டு ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை அழிக்க வேண்டும். முடிந்துவிட்டது கதை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கிருபையின் காலம். ஒரு சிலர் நாம் நினைக்கிறோம் அல்லவா, கிருபையினால் நம்முடைய காரியங்கள் வழிநடத்தப்படுகிறது. உலகிலே எத்தனையோ அழிவு, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனை. ஆனால் நாம் நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. அந்த கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இப்படி வாழ்கின்ற மக்களுக்கு காரியங்கள் மாற்றப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. யாருக்கு? நோவாவின் குடும்பத்திற்கு கிருபை. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்கும் அப்படி கிருபையோடு கூட தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாசிங்கள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். கிருபை கிடைத்தது என்ற வார்த்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகின்ற கட்டளை, ஒரு பேழை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன், எதற்கென்று கேள்வி கேட்கவில்லை. இன்றைக்கு அன்பு தேவ மக்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தையின்படி செயல்படுத்துவது உண்மை என்றால் நிச்சயம் அந்த கிருபை நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கும். நாம் ஒரு சில நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எப்படி செய்ய முடியும்? அதுதான் நாம் அதை நம்பினோமாகில், நாம் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை திட்டவட்டமாய் சொல்லப்படுகிறது. பேழையை கட்ட வேண்டும், எப்படி கட்ட வேண்டும், எந்த விதத்திலே செய்ய வேண்டும் என்று காரியங்கள் நோவாவுக்கு கற்பிக்கப்பட்டது. நோவா அப்படியே அதை காரியங்களை செய்த. அதுதான் நோவா கர்த்தருடைய கட்டளையை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தேவை என்றால் அவருடைய கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் சாய்க்க வேண்டும். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அவர் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அதன்படி செய்தார். 6ஆம் வசனம். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு 60 வயதில் செய்ய முடியவில்லை, 600 காரியங்களை செய்து முடிக்கின்ற அனுபவம். ஒரு காரியத்தை சொன்னால் நம்முடைய முதிர்ச்சியை, வயது முதிர்ச்சியை காட்டுகிறோம். இது எப்படி என்னால் செய்ய முடியும், இது எப்படி என்னால் நடத்தப்பட முடியும், இது எப்படி என்று காரியங்களை கேள்வியாய் கேட்டுக்கொண்டு, ஆண்டவர் உனக்கென்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை, ஒரு பொறுப்பை ஆண்டவர்களுக்கு கொடுத்தால் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அது தேவைகள் இருந்தாலும் சரி, அது என்னென்ன தேவை என்பது ஆண்டவர் அறிந்தவராக. அந்த பொறுப்பை நீ முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியமாச்சே, இதை நான் எப்படி செய்ய முடியும் என்ற கேள்வி அல்ல. ஆண்டவர் சொன்னால் அதை செய்கிறவர் அவர் அல்லவா? ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் அல்லவா? சரீரத்தின் பலத்தை கொடுக்கிறவர் அல்லவா? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். அவருடைய கர்த்தருடைய கட்டளையை மாத்திரம் நாம் கை கொள்வது உண்மை என்றால் அது எத்தனை பெரிய
நாட்களாயிருந்தாலும் நேரமாயிருந்தாலும் ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்கள். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைகளுக்குள் பிரவேசித்தார்கள். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். பேழைகளுக்குள் பிரவேசித்தார்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். குடும்பம் மாத்திரம் ஒருவரும் தப்பி போகாதபடி குடும்பம். ஆனால் இங்கே இதற்கு காரணம் என்ன, காரியம் என்ன? அனைவரும் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளிலே செவிசாய்க்கிறார்களா, கீழ்ப்படுகிறார்களா? ஒருவேளை நாம் சொல்வது உண்மை என்றால், வெளியில் மழை வரப்போகுது, போவாத, ரெயின் கோட்டு போட்டுன்னு போ அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பிள்ளைங்க நம்மளை மறுதளித்து பேசுவாங்க, போய் நனைஞ்சிட்டு வருவாங்க. யோசித்து பார்த்தீங்களா? பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகள். இங்கே சொல்லிய 40 நாள் அல்லும் பகலும் விடாமல் மழை வரும், நம்பப்படில் உறுதி. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். எல்லாம் உருவாக்கப்பட்டது, எல்லாம் செயல்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சொல்லிவிட்டார், உள்ளே பிரவேசிங்கள், கீழ்ப்படி. அத்தனையும் கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமான காரியம் கீழ்ப்படிதல். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் உயர்வு இருப்பது நிச்சயம். ஆனால் அந்த உயர்வு எப்படி கிடைக்கிறது? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். அவர் சொல்வதெல்லாம் நாம் செய்வது உண்மை என்றால் நிச்சயம் காரியங்கள் மாற்றத்துக்குள் வரும். அவர் சொன்னார், விசுவாசித்தார்கள், குடும்பம் முழுவதும் உள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அடுத்தது வாசிங்கள். 17ஆம் வசனம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. சொன்னபடி செய்கிறவர் நம் ஆண்டவர், சொன்னபடி செய்கிறவர். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழை கிளம்பியது. யோசித்து பாருங்கள். ஒரு நாள் மழை வரும்பொழுது மக்கள் யோசித்திருப்பார்கள், ஒருவேளை நோவா சொன்னாரே, மழை வரும் என்று சொன்னாரே, அந்த மழையா? உடலில் இருக்கிறவர்கள் சொல்லியிருப்பார், ஏதோ வரும், போய்விடும், அவ்வளோதான். அப்படி 40 நாளெல்லாம் மழை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியாத ஞானமா, விஞ்ஞானமா? எல்லாம் பேசப்பட்டிருக்கும். இன்றைக்கு உலகத்தில் சொல்லப்படுகின்ற மழை வரும் என்று சொல்லப்படும், வராது. காற்று வீசப்படும் என்று சொல்லப்படும், வராது. ஆனால் இந்த தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் நிச்சயம் அது நடக்கும். நாம் காணாததை நம்பினோமாகில். நோவா நம்பினார், விசுவாசித்தார், கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்தார், காரியங்கள் செயல்படுத்தப்பட்டது. ஜலப்பிரளயம் தொடங்கிற்று, மழை வந்தது, பேழை மிதந்தது. அடுத்த வசனம் வாசிங்க. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டு இருந்தது. யோசித்து பாருங்கள். பேழையானது மிதந்து கொண்டு இருந்தது. இதனுடைய காரியம் நீங்கள் அறிவீர்கள். பேழை மிதந்து காணப்படுகிறது. மக்கள் எல்லாரும் கூக்குரலிடுகிறார்கள், முடிந்துவிட்டது, எங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றுங்கள். ஆனால் இங்கே குடும்பத்தின் மக்கள் பேழைக்குள் பிரவேசித்த உடனே ஆண்டவர் கதவை அடைத்தார். ஆண்டவர் கதவை அடைத்து போட்டார். ஏன் தெரியுமா? ஒருவேளை மற்றவருடைய குரல் நமக்கு காரியங்கள், பரிதாபத்திற்குரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒருவேளை செயல்பட நினைத்தாலும் முடியாத சூழ்நிலை. சில நேரங்களிலே சத்தியம் உங்களுக்கு வரும்போது கேட்டுக்கொள்ளுங்கள், அதன்படி நடுங்கள். ஒருவேளை கிடைக்கக்கூடாத சூழ்நிலை வரும்போது அதற்காக பிரயாசப்பட்டால் நிச்சயம் முடியாது, நிச்சயம் நடக்காது. நமக்கு கொடுக்கப்படுகின்ற தருணத்திலே, கிடைக்கப்படுகின்ற தருணத்திலே பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பு தேவ ஜனமே,
பேழைக்குள் இருக்கிற குடும்பம் காப்பாற்றப்பட்டது. பேழைக்கு புறம்பாக இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்களும் மக்களும் மாண்டு போய்விட்டார்கள். ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். தீர்க்கம் என்றால் தீர்க்கம்தான். அவருடைய தீர்க்கத்திற்கு மாறாக எத்தனை பெரிய வல்லமை இருந்தாலும் அது முடியவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய காரியங்களை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. அது வரும் என்றால் வரும், நடக்கும் என்றால் நடத்தப்படும், காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் காப்பாற்றப்படுவோம். ஏனென்றால் பாதுகாக்கிறவர், உருவாக்கினவர் என் இயேசு அல்லவா? அவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? உன்னை ஒருவனும் ஒரு காலம் அழிக்கவே முடியாது. நாம் அதை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்பது உண்மை என்றால் அந்த பொறுமைதான் பேழைக்குள் அடைக்கப்பட்ட நோவாவின் குடும்பம், மிருகஜீவன். நோவாவின் வார்த்தைக்கு செவிசாய்க்காத மக்கள் மாண்டு போனார்கள். செவிசாய்த்த நோவா காப்பாற்றப்பட்டார், மிருக ஜீவன்கள் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டு அதன்படி நடப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய திருச்சபையை, உங்களுடைய தேசத்தை ஆண்டவர் காப்பாற்றி உங்களுக்கு தேவையான காரியங்களை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அடைக்கிற தேவன் மாத்திரமல்ல, கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நிறைவான காரியத்தை அந்த குடும்பத்திற்கும் அந்த மிருக ஜீவன்களுக்கும் எப்படி காரியங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு காரியங்கள் கிடைக்கப்பட்டதோ அப்படியாய் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை காக்கிற தேவன். அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் நல்லவர். நாம் அதை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். அவர் பேழை உண்டாக்கும் போது எத்தனை பொறுமை! காரியங்கள் எல்லாம் முடித்த பிறகுதான், குடும்பம் உள்ளே சேர்க்கப்பட்ட போதுதான், மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ளே சேர்க்கப்பட்ட போதுதான் ஆண்டவர் கதவை அடைத்து விட்டார். ஒரே ஒரு சிறிய ஜன்னல் மாத்திரம் பார்ப்பதற்கு வைக்கப்பட்டது. அதையும் அவர் செய்தார். ஏனென்றால் காரியங்கள் என்ன என்று பார்க்க முடியாது. மக்கள்கள் கூக்குரல் இடுகிறார்கள், வேதனை காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்பது உண்மை என்றால், கீழ்ப்படிவது உண்மை என்றால், உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உலகத்தின் இரட்சகராகிய இயேசு அவர் செய்கிறவராயிருக்கிறார். உங்களை காப்பாற்றுவார், உங்களை காப்பாற்றுவார். அதுதான் முன்பே சொன்னேன். கேட்கும் பொழுது ஆசீர்வாதம், கேட்கவில்லை என்றால் அழிவு. நாம் அழிவுக்கு போகக்கூடாது. கேட்கின்ற மக்களாய் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயம் ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பேசப்பட்டது, உம்முடைய கட்டளை. ஆம் ஆண்டவரே, ஒருவேளை அது கடினமாய் இருப்பது போல தெரியலாம். அதை கீழ்ப்படிந்து நடக்கும்போது, செயல்படுத்தும் போது ஆண்டவர் எத்தனை பெரிய மகிழ்ச்சி, எத்தனை பெரிய இன்பம், எத்தனை பெரிய சந்தோஷம். நோவாவும் அவருடைய குடும்பம் பிழைக்கப்பட்டது, அவரோடு கூட இருந்த மிருக ஜீவன்கள் பிழைக்கப்பட்டது. அவருடைய வார்த்தைக்கு பரியாசம் பண்ணின, கேட்கக்கூடாதபடி இருந்த மக்கள் அழிவுக்கு நேராய் கடந்து போய்விட்டார்கள். எல்லாம் முடிந்தது. ஆண்டவரே, முடிந்தது என்ற காரியத்தை சொன்ன காரியத்திலே என் தேவன் ஒரு புதிய துவக்கத்தின் காரியத்தை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நோவாவின் குடும்பத்திற்கு கொடுத்தீர் அல்லவா? அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொள்ள தேவன் நீர் அல்லவா? இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி செவிசாய்த்து நடக்க எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் தருவீராக. சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களுக்கும் நீர் அப்படியே செய்வீராக. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.